இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? தோனி தோனினா எங்களுக்கு உயிர். கப்பை வாங்குறோம், ஜெயிக்கிறோம். தோனி இல்லைன்னா நடக்காது. சிஎஸ்கே வந்து மேட்ச் நடக்க போகுது, தோனி வந்து ஆட போறாரு. எப்படி இருக்கு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்? பயங்கரமாக தான் இருக்கு. இந்த மாதிரி ஹார்திக் இல்லை, கில் தான் கேப்டன்சி பண்ணுறாரு. Okay. ஸோ நாங்கள் லாஸ்ட் டைமே தோனி பேட்டிங் பார்க்கல, இந்த வாட்டி தோனி பேட்டிங் பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ முன்னாடி இறங்கினா நல்லாயிருக்கும். So அதுதான் only for Dhoni we are coming. Yeah, spending a lot of money in tickets. Like even they're selling for 20,000, 30,000. But fans are spending. Dhoni இல்லைன்னா நடக்காது. ஸோ நானும் Dhoni இல்லைன்னா கிரிக்கெட் பார்க்கறதே விட்டுருவேன். நாங்க சிஎஸ்கே ஃபேன் தான். நான் தோனியோட பிகெஸ்ட் ஃபேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் தோனியை பார்க்க போற அந்த எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையா? பட் தோனி இறங்கணும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். தோனி அவரோட சிக்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி வந்திருக்கோம். ஓகே, டிக்கெட்லாம் கிடைச்சிருச்சா? கண்டிப்பாக இருக்கு. சிஎஸ்கே சப்போர்ட். தோனியை பார்க்கறது மட்டும்தான் திரும்ப திரும்ப இங்கே வந்துனே இருக்கிறோம். அவரை பார்க்கணும், அவர் இங்கேருந்து வெளில போகிறதெல்லாம் அவரை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தான் திரும்ப திரும்ப எல்லாரும் வந்துட்டே இருக்கோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக அவரோட லாஸ்ட் சீசனாக இது அமையக்கூடாது, இருக்கக்கூடாது. நாங்கள் அவரை இன்னும் பார்த்துட்டே இருக்கோம். அவரால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ விளையாடிட்டே இருக்கணும். நாங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். எங்களுக்காக அவர் விளையாடினே இருப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த வாட்டியும் கப்பை வாங்குறோம், ஜெயிக்கிறோம். கண்டிப்பாக இன்னைக்கு சிஎஸ்கே தான் வின் பண்ண போகுது. அதில் எந்த வித சேஞ்சும் கிடையாது. ஸோ சேம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு தலை தோனி வந்து பேட்டிங் வரதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சை ஓகே, எப்படி இருக்கு உங்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன்? எனர்ஜியா இருக்குது. உள்ள விட்டா நாங்க ஓடுறோம். திருப்பி பண்ணி உள்ள விட்டா டிக்கெட்லாம் கிடைச்சிருச்சா? டிக்கெட்லாம் இருக்கு. ரெடி. டிக்கெட் யார் ஃபேன்? தோனி ஃபேனா இல்ல ஆப்போசிட்? தோனி சென்னையில வந்து யார் யாரால? ஆமா, சென்னையில. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஏதா பார்க்க போறீங்களா? இதுக்கு முன்னாடி இது நம்ம ஏரியா. தோனியா வந்திருக்கோம். சிந்தாதிரிப்பேட்டை நம்ம ஏரியா. அடிக்கடிக்கு வருவோம். ஏன்னா தோனினா எங்களுக்கு உயிர். அவர் பக்கம் தான் வந்துட்டு இருக்கோம். இந்த மேட்ச் ஈஸியாக வின் பண்ண நம்ம சென்னையில் வின் பண்ணுவோம். அது ஹோப்ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம். சிஎஸ்கேக்காக ஒரு ஓ போடலாமே. சிஎஸ்கே தோனி தான் வின் பண்ணுவோம். சூப்பராக இருக்கு. நல்ல எக்ஸ்பிரஷன் இருக்கு. கண்டிப்பாக எப்படி சொல்றதுன்னு தெரியல மேம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கு. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு மேடம். அப்படியே சிஎஸ்கேக்காக ஒரு ஓ போட்டு போலாம்ல. சிஎஸ்கேக்கு எப்பயும் போல தான். அடி தூள் பாஸ் தான். கண்டிப்பா எனக்கு வின் பண்ணிடுவாரா? கண்டிப்பா, ஷியோர், டெஃபினெட்லி. இதுல சந்தேகமே வேணாம். டிக்கெட் கிடைச்சிருச்சா? கண்டிப்பா கிடைச்சிருச்சு. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. Thank you. இன்னைக்கு தோனி விளையாட போறாரு. உங்களோட இது எப்படி இருக்கு? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. தோனியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். தல தோனி தான் வின் பண்ணுவாரா இன்னைக்கு? கண்டிப்பா. ஆமா, தோனி தான். ஹாய் தோனி, எம்எஸ் தோனி, அதுதான் பார்க்க போறோம். தோனி வந்து விளையாட போறவங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? ஆப்போசிட் டீம் வின் பண்ணுமா இல்ல தோனி வின் பண்ணுவாரா? எப்படி நம்ம டீம் தான் வின் பண்ண போறோம். எப்படி நம்ம டீம் தான் வின் பண்ணுவோம்? எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது? ரொம்பவே இருக்கு. சிஎஸ்கே தான் கன்ஃபார்ம். சிஎஸ்கே தான். தோனி ஃபேனா ப்ரோ? ஆமா, கண்டிப்பா. தோனி ஃபேன் இல்லாம யார் இருப்பாங்க? எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க? நேர்ல சின்ன வயசுல 2011, 10 அந்த வேர்ல்ட் கப் வரதுக்கு முன்னாடி T20 வேர்ல்ட் கப்லாம் ஜெயிச்சா போய் பார்த்துருக்கோம். ஓகே, இதான் தோனியோட லாஸ்ட் சீசன் சொல்றாங்க. எப்படி இருக்காது? அவரு சஸ்பென்ஸாவே வச்சிருக்காரு. எங்க ரிட்டையர்மென்ட் வாங்குற மாதிரி இருக்காரு அவரு. அந்த ஒரு இது போட்டது, அந்த கேப்டன்சி விட்டது ரொம்ப ஒரு மாதிரி மன கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பாப்போம், அவருக்காக ஜெயிச்சு கொடுத்தா பெரிய இதுதான். அந்த சிஎஸ்கே will win.